நம்ம இன்னொருத்தரை ஏமாத்த பார்த்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்னு இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஊர் தலைவர் ராமுன்ற ஒரு விவசாயி கிட்ட தன்னோட கிணறு விற்கிறாரு. மறுநாள் ராமு அதுல இருந்து தண்ணி எடுக்கலான்னு வரும்போது, இந்த கிணறுல இருந்து நீ தண்ணி எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாதுன்னு அந்த தலைவர் சொல்றாரு. ஏன்னு கேட்டா, நான் உன்கிட்ட வித்தது வெறும் கிணறு மட்டும்தான், அதுல உள்ள தண்ணி என்னோடதுன்னு சொல்ல இப்ப ராமு சோகத்தோட கோர்ட்டுக்கு போறாரு. ஒரு நாள் கோர்ட்ல ஜட்ஜ் என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, அப்ப அந்த தலைவர் சொல்றாரு, நான் அவன்கிட்ட வித்தது வெறும் கிணறு மட்டும்தான், அதுல உள்ள தண்ணி என்னோடது, என்னோட தண்ணி எடுக்கிறதுக்கு அவனுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்ல இப்ப ஜட்ஜ் சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்ன தெரியுமா? சரி, தண்ணி உன்னோடதாவே இருக்கட்டும், ஆனா கிணறு அவரோடது. அவரோட கிணறுல உன்னோட தண்ணியை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒழுங்கா உன்னோட தண்ணி மொத்தத்தையும் அவரோட கிணறுல இருந்து எடுத்துரு. அப்படி இல்லைன்னா தினமும் 10,000 வாடகை கொடு, ஏன்னா உன்னோட தண்ணி அவரோட கிணறுல இருக்குன்னு சொல்லி அந்த வழக்க முடிக்கிறாரு. இப்போ அந்த தலைவர் ஏமாத்தினதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இந்த கதையில வந்த மாதிரிதான் நம்ம இன்னொருத்தரை ஏமாத்தணும்னா அதை விட டபுள் மடங்கு நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஏமாறுவோம். மாரல் என்னன்னா, யாரையும் ஏமாத்தாம நேர்மையா இருந்தோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஸ்டோரியை உங்க